பழனிவேலையும் சுகன்யாவையும் கடையை விட்டு வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளுறாங்க நம்ம குமரவேலும் சக்தி வேலும். இது நாளைக்கு நம்மளுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு முன்கூட்டியே எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம முத்துவேலும் அவங்க ஒய்ஃபும் வீட்டை விட்டு வெளியேறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பணமா இல்ல பத்திரமா, இது என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பழனிவேலு வீட்டை விட்டு கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. மாமா, உங்கனாலதான் நான் இம்புட்டு நாளும் உயிர் வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் உங்க கூடயே வந்து சேர்ந்துட்டேன். ஏதோ என்னோட நேரம்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு நாள் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். அங்க இருந்தது மட்டும் இல்லாம யார் யாரு என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னடா சொல்ல வர்ற? அது ஒண்ணும் இல்ல மாமா, நானும் என் பொண்டாட்டியும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ தாராளமா இங்கேயே இருக்கலாம், இது உன்னோட வீடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம முத்துவேலு உங்க சக்தி வேலை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா, ஒரு சொத்துக்காக கூட பிறந்தவனே அவன் நம்மளுக்கு வேண்டான்னு ஒதுக்கி அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட. நீ எல்லாம் எப்படிடா நாளைக்கு எங்களுக்கு முடியலைன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும், அண்ணே அவன் என்ன இந்த வீட்டுல வேலை செஞ்சானா? அங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அங்க உழைச்சான், அதனால அவங்க பாத்துக்கிறாங்க. நம்ம வீட்லயும் அவன் அந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா நம்மளும் பாத்துக்க மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இங்க பாருடா, நீ செய்யறதெல்லாம் எனக்கு ஒன்னும் சுத்தப்பட்டு வரல. கண்டிப்பா இந்த சொத்து யார் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட சொல்றாரு முத்துவேலு. நம்ம குமரவேல் பாத்தீங்கன்னா சைலண்டா கண் அசைச்சு நம்ம சக்தி வேலை கூட்டிட்டு வெளியே வராங்க. அப்பா, பெரியப்பா நம்மளுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால இந்த வீடு வாச சொத்துக்காக நம்ம அடிச்சு காட்டி அந்த கடையை நம்ம பேர்ல எழுதிக்கலாம்ப்பா. கடை நம்மளுக்கு எப்பயுமே ஒரு தொழிலாவும் போயிரும். அந்த கடையை என் பொண்டாட்டி உட்காந்துட்டு போகட்டும். நீங்க வாங்க, இப்பயே நம்ம போறோம். சித்தப்பாவையும் அவங்களையும் கடையை விட்டு வெளியே தள்ளிட்டு அந்த கடைக்குள்ள நம்ம உட்காரலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய், இது மட்டும் உங்க பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்புட்டு தான்டா. அப்பா, நீங்க எதுக்கு சும்மா பெரியப்பா பெரியப்பான்னு அவருக்கே பயந்துகிட்டு இருக்கீங்க? அவரு மட்டும் ஒத்த புள்ளைய கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருப்பாராம். உங்களுக்கு என்ன அப்படியா? வாரிசு நான் இருக்கேன், நான் சொல்றத நீங்க கேளுங்க. அண்ணன் சொல்றாரு, ஆட்டுக்குட்டி சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, நீ வா போலாம் அப்படின்னு 2 பேருமேனு பழனிவேலோட கடைக்கு போறாங்க. பழனிவேலோட கரைக்கு போனது மட்டும் இல்லாம அங்க போய் நின்னுகிட்டு, டேய் வெளியே வாடா அப்படின்னு பழனிவேலை கூப்பிட்டதும், சரி நம்ம அண்ணன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பழனிவேலும் வேகமா வராங்க. சுகன்யா உடனே, வாங்க உள்ள வாங்க, உங்க கடை இது, உள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடமோ, ஏன் இது எங்க கடைன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும்? பிச்சை நாங்க மடிப்பிச்சை போட்டிருக்கோம், இந்த கடை உங்களுக்கு அப்படின்னு சொன்னதுமேனு நம்ம சுகன்யாவுக்கு கோவம் வந்துருது. என்னையா போற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருக்க கூடாது, வீட்டுல சொத்து இல்லைன்னு சொன்னீங்க, நாங்க பாட்டுக்கு தனியா வந்துட்டோம். இப்ப என்ன சொத்து இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? தேவையில்லாத ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல நாங்க எதுவுமே செய்ய கிடையாது, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல, நீ தேவையில்லாம பிரச்சனைய பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாய் வார்த்தை பெரிய சண்டையா மாறுது. உடனே நம்ம குமரவேல் இருந்துகிட்டு, இங்க பாருங்க சித்தப்பா, இந்த கடை நாங்க உங்களுக்கு வச்சு கொடுத்தது, இந்த கடையை விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொன்னதுமேனு, என்னடா குமாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் காலில் விழுந்து கெஞ்சா குறைய கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன ரொம்ப பெரிய ஆளுன்னு மனசுல நினைப்பா? அதனால அதுக்கும் இதுக்கும் எதுக்குமே தகுந்துருப்ப போல நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கலடா. இங்க பாருங்க, உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாம ஏன் வாழ்க்கையில குறுக்கிடுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லுவடா, சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன், ஏன்னா உங்க அப்பா அப்படி சொல்லி கொடுத்துரு கூட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. மரியாதையா கடையை விட்டு வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு சுகன்யாவையும் பழனிவேலையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. ஆனா பழனிவேலு, எனக்கு இந்த கடை இருந்தே ஆகணும்னு கடையிலேயே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு நம்ம குமரவேலு கடைய சாத்துறாங்க. ஐயோ அம்மானு நம்ம சக்திவேலு பாத்தீங்கன்னா அங்க பழனிவேலை பிடிச்சு தள்ள தள்ள பழனிவேலு கத்துறாரு. அக்கம் பக்கத்துல கூடி நின்ன எல்லாருமேனு, பாரு சொந்த தம்பியவே சொத்து பத்து பணத்துக்காக
எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. பணம் இருக்கிறவங்க கூட பணம் இல்லாதவங்க கூட 10ஓ 5ஓன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஆனா பணம் இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சத்தியமா யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு கீழ்த்தனமா கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் அந்த கடவுளுக்கு கூட அடுக்காது. முருகா, இந்த 2 ஜோடியை நீதான்ப்பா காப்பாத்தணும்னு அங்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம சுகன்யா அங்க தலைக்கு வெளியே தள்ளினது எல்லாமே முத்துவேலுக்கு தெரிய வந்துருச்சு. அங்க அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, அம்மா, இவன் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கான். நான் நம்ம தம்பி கரெக்டா எல்லாத்துலயும் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா சொத்துக்காக அண்ணன், தம்பி, அம்மா, அப்பான்னு யாருமே வேண்டாதுன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நான் இருந்தேனா அது எனக்கு ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. டேய், இப்ப என்னடா பண்ண போறேன்? போய் அந்த கடையில அவன் பண்ற அநியாயத்தை தட்டி கேளுடா. இங்க பாருமா, அவன் ஒன்னும் சின்னவன் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நடக்கிறதுக்கு. அவன் ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்திருக்கான். அதனாலதான் அண்ணன் ஒரு வார்த்தை அண்ணன்ட்ட கேட்கணும்னு அவனுக்கு தோணல. நான் எப்படி போனா என்னன்னு அவன் இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் என்னத்தமா சொல்றது, விட்டுருங்கம்மா, நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, நான் அதுக்கு சொல்ல வரல. நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா, விட்டுருங்கம்மா, எனக்கு என்னமோ மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் அவங்க ஒய்ஃபும் கிளம்புறாங்க. அப்ப உடனே நம்ம மாறி இருந்துக்கிட்டு, அக்கா என்னக்கா, நாங்க கிளம்புறோம், நீ அமைதியா இரு வடிவு அப்படின்னு சொன்னதும், இல்லக்கா என்னால அப்படி இருக்க முடியாதுக்கா. நீங்க இல்லாத வீட்டுல எங்களுக்கு மட்டும் என்னக்கா வேலை? இல்லடி, உன் புருஷனுக்கும் உன் மகனுக்கும் சொத்து பத்து ஆசை நிறைய வந்துடுச்சு. அவங்களே இருந்துக்கட்டும். இதுல எங்களுக்கு எந்த ஒரு மன கஷ்டமும் கிடையாது. நீ தாராளமா அமைதியா இருடி. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போதுக்கு நம்ம பழனிவேலும் இங்க சுகன்யாவும் அழுதுகிட்டு பாண்டியனோட கடைக்கு போறாங்க. மாமா, அவங்க என்னை வீட்டை விட்டு தான் துரத்துனாங்கன்னு நினைச்சேன். என் மேல பாசம் இல்லாத மாதிரி நடிச்சாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தொழில் தொடங்கி கொடுத்தாங்களே, அதையும் பிடுங்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொன்னதும், என்னடா சொல்ற? ஆமா மாமா, இவ மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு நான் அவ்வளவு கதறேன். அந்த கடையை என் முன்னாடியே சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. டேய், இதை இப்படியே விடக்கூடாதுடா. இவங்கள என்னான்னு நம்ம பார்த்தே தீரணும். இவங்க இப்படி எல்லாம் அலும்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை நமக்கு தான் பெருசாகும். இவங்க என்ன ஒன்ன வெளியே தள்ளுறது, இத கோர்ட் மூலியமா நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம சக்திவேலும் குமரவேலும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம வடிவு பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க? இம்புட்டு நாளா இந்த குடும்பம் சந்தோஷத்துல கொடிகட்டி படந்துச்சு. அப்பவெல்லாம் இந்த புத்திக்கு உரைக்காம ஏண்டா அப்பன் புத்தி அப்படியே இருக்கு, ஏண்டா இப்படி பாடா படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்னம்மா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ இந்த கத்து கத்துற அப்படின்னு சொன்னதுமேனு, இன்னும் என்னடா நடக்கணும்? நானும் நீயும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பணம் காசு மட்டும் வாழ்க்கை கிடையாதுடா. நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு ஒன்னா இருக்கணும், அது மட்டும்தான் வாழ்க்கை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கை வேறடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, ஒன்ன மாதிரிலாம் என்னால எல்லாருக்கும் கூணு கும்பிடு போட்டுட்டு அலைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம குமரவேல் சொல்றாரு. ஏங்க, அவன் தான் சின்ன பையன், அவனுக்கு தான் அறிவில்லைனா உங்களுக்குமா அறிவில்லை? ஏமா என்னம்மா சொல்ற? எனக்கு அறிவில்லையா? நான் அல்ல தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பிரச்சனைய உண்டு பண்ற. முதல்ல பொம்பளைனா வாயை கட்டி போய் வேலையை மட்டும் பாரு. ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து கொடுக்கறானா திங்கிறையா, உன் வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி குமரவேல் உள்ள அனுப்புறாங்க. இப்ப உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற உண்மைய நம்ம சக்திவேலுக்கிட்ட சொல்றாங்க. என்னது, வீட்டை விட்டு போயிட்டாங்களா? டேய், உங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்களாண்டா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்றீங்க? அப்போ மொத்த சொத்தும் நம்மளுக்கு தான்ப்பா அப்படின்னு இருக்காங்க. அடத்து, கன்றாவி பிடிச்சவங்களே. பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதுவும் பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல போயிட்டாங்கன்னு சொல்றேன். சந்தோஷப்படுற. நாளைக்கு நம்மளுக்கும் இதே நிலைமைதாயா, பாத்துக்க. உன் புள்ள
சந்தோஷப்படுறான் சொத்துக்காக. நாளைக்கு இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான், அவன் பேர்ல மட்டும் நீ எழுதி வையி. இன்னும் ஒரு வருஷத்துல உங்க பெரியப்பாவுக்கும் உங்க பெரியம்மாவுக்கும் என்ன நடந்துச்சோ அதே நிலைமை தான் நாளைக்கு நமக்கும் நடக்கும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என் பையன் ரொம்ப நல்லவன், என் பையன் நல்லா பாத்துக்குவாயா? அதை நானும் தானே பார்க்க போறேன். உன் புள்ள என்ன பாடு உன்னை படுத்த போறான்னு அதையும் நான் பாக்குறேன். கேவலம் கெட்டு போய் அவன்கிட்ட கை நீட்டி நீ கெஞ்ச போற. உங்க அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. நாளைக்கு அவங்களுக்கு முடியலைன்னா ராஜி நல்லா பாத்துக்குவா. ராஜியை விட கதிரு அவங்கள தாங்குன்னு தாங்குவான். ஆனா உன்னைய யாரையா வந்து பாப்பா? நீயும் நானும் நாளைக்கு சோத்துக்காக சிங்கிதாயா அடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம இவங்களை வெளியே அனுப்பிட்டு அந்த சொத்தையெல்லாம் அமுக்கிட்டோன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அந்த சொத்து அவங்களுக்கானதை நம்மளுக்கு கொடுத்துட்டோம்னா கர்ம வினை நம்மளை விட்டு போயிடும். ஆனா நீ படுத்துற ஆசைக்கெல்லாம் உன் மகனும் பேராசை பிடிச்சு போய் அலையிறான். நீங்க 2 பேரும் என்ன கஷ்டப்பட போறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க.